ஜூன் 15, 2025 இந்த நாளின் துவக்கத்தில் நாம் ஆண்டவரிடம் என்ன கேட்டுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவரே, உமது வழிகளில் என்னை நடத்தும். இந்த மிகவும் ஆழமான ஒவ்வொரு விசுவாசியும் தினமும் ஜெபிக்க வேண்டிய ஒரு வசனம். நாம் வாழ்க்கையில் பல வழிகளை காணுகின்றோம். சில நேரங்களில் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற வழிகள் நம்மை சந்தோஷத்துக்கே கொண்டு செல்லும் என்று நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் அது நம்மை வலிக்க செய்யும் பாதையாக இருக்கலாம். அதனால்தான் சங்கீதம் எழுத்தாளர் தேவனிடம் மிகவும் பணிவுடன் வேண்டுகிறார். ஆண்டவரே, உமது வழிதான் சரியானது, அதில்தான் நான் நடக்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு சில முக்கிய உண்மைகளை நினைவூட்டுகின்றது. தேவனுடைய வழிகள் உயர்ந்தவை. நாம் நினைப்பதற்கு பார்க்கிறதற்கும் மேலாக தேவனுடைய திட்டங்கள் இருக்கின்றன. நாம் அறிந்ததை விட அவர் அறிந்தது அதிகம். அதனால்தான் நாம் ஒவ்வொரு நாளையும் அவரிடம் வழிகாட்டி கேட்க வேண்டும். 2வது, தவறான வழிகளை திருத்தும் ஜெபம். ஒரு தவறான முடிவை நாம் எடுக்காமல் இருக்க தேவன் வழிகாட்ட வேண்டும். ஜெபத்தின் மூலம் நாம் தவறு செய்யாமல் வாழ முடியும். நான் நினைப்பதை விட உமது பாதை நல்லது, அதில் என்னை நடத்தும் என்பது இந்த ஜெபத்தின் உள்ளார்ந்த அர்த்தமாகும். 3வது, நம்பிக்கையுடன் நடப்பது. ஆண்டவருடைய வழி நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது இல்லை. ஆனால் நம்மை பிடித்து கொண்டு அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைய நாளில் என்னை வழிநடத்தும். என் எண்ணங்கள், என் வார்த்தைகள், என் செயல்கள் அனைத்தும் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும். தவறான வழிகளில் சென்றால் திருப்பி அழைக்கும் கருணையுள்ள ஆண்டவரே, உமது நித்திய ஞானத்தால் என் வாழ்க்கையை இன்றைய தினமும் உமது கிருபையால் ஆசியடையட்டும். ஆமேன்.